சூடே இல்லாம நல்லா ஆறுன இட்லியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இட்லிகள வந்து இந்த மாரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி வந்து நான் காலையில எடுத்து வச்ச இட்லி. இப்ப நைட்டு தான் இந்த இட்லி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு சூடு ஆறியிருக்கணும். ஒரு இட்லி வந்து 6 பீஸாக நான் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். உங்க இட்லி எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாணலில நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அந்த எண்ணெயில வந்து இந்த இட்லி முழுவதுமே நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு, அதாவது கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும். கருகாம பார்த்து எடுத்துக்கோங்க. இட்லி வந்து ரொம்ப கருகலாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலராக இருக்கிற அளவுக்கு வந்து பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி இட்லி பொரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சிம்ல அடுப்பு வச்சுட்டு வறுத்தெடுத்தீங்கன்னா, இட்லி வந்து சீக்கிரமா அவ்வளவுக்காக கலர் மாறாது. எண்ணெயும் நெறைய இழுக்கும். அதனால வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வைக்கணும், இல்ல ஹை ஃப்ளேம் வைக்கணும். இந்த மாரி மாத்தி மாத்தி வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இட்லி முழுவதுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் அல்லது பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக இதுக்கு தயிர் தேவைப்படும். 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து புளிப்பே இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும். இப்போ இந்த தயிர் வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ரொம்ப கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டால் போதும். அது நல்லா செவக்க வறுத்த உடனேவே அதுக்கு அடுத்ததாக பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கணும், பொடியாக இருக்கக்கூடாது. அது கூடவே 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து வணக்கிறப்பவே கொஞ்சமாக மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் இருக்குது அப்படின்னா அதோடு நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் கரம் மசாலா சேர்த்தாதீங்க. இப்போ வந்து இது ஆஃப் ஃப்ரை ஆனால் போதும். வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கக்கூடாது. பாதி வணங்கினா போதும். இதெல்லாம் சேர்த்து வணக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து தயிர் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அந்த தயிரில் வந்து இப்போ வெங்காயம், மிளகாத்தூள்லாம் வணக்கியிருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து அதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சின்ன பிளேட்டு அல்லது சர்விங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இட்லிகளை வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக தயிர் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கிரேவி மாதிரி வெங்காயம், மிளகாத்தூள் போட்டது எல்லாம் சேர்த்தி, அதை வந்து இதை மேலாப்பில் அப்படியே தயிரில் கலந்து அதை வந்து அந்த இட்லி மேலே அப்படியே ஊற்றி விடுங்க. இட்லி அங்கங்கே தெரியும், தயிர் வந்து அங்கங்கே தெரியிற மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஸ்வீட் சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக அப்படியே அதில் ஊற்றி விட்டுட்டு மேலாப்பில் கொத்தமல்லி இலைகள் தூவினா போதும். சூப்பரான தாளித்த தயிர் இட்லி நம்மளுக்கு ரெடி. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு உனக்குன்னு போட்டி போடுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போகும். ஏன்னா இதில் வந்து மிளகாத்தூள் டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்கும். சாப்பிட்றப்ப அங்கங்கே வெங்காயம் கடித்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியில் தயிர் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமாக சாப்பிடுங்க.